80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் விஜய். கொடியை ஏற்றி வைத்து பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற முதலமைச்சர். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். சுதந்திர தின விழாவுக்கு மோட்டார் வாகனங்கள் புடைசூழ அழைத்து வரப்பட்ட முதலமைச்சர் விஜய். தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்டோர் வரவேற்பு. சுதந்திர தின விழாவிற்கு தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி AVSM SCSM ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் தக்ஷின் பாரத் ஏரியா, ரேர் அட்மிரல் உபால்குண்டு VSM பிளாக் ஆபீசர் கமாண்டிங் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நேவல் ஏரியா, ஏர் கமோடர் தப்பன் சர்மா ஏர் ஆபீசர் கமாண்டிங் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன் தாம்பரம், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் யோகிந்தர் தாக்கா TM கமாண்டர் கோஸ்ட் கார்டு ரீஜியன், திரு மகேஷ் குமார் அகர்வால் IPS டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ், and Dr. A Amalraj IPS ADGP Commissioner of Police Greater Chennai Police, and Thiru TS Anbu IPS Additional Director of General of Police. தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கங்கள் என சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. தமிழ்நாட்டை லஞ்சம் மற்றும் ஊழலில் இருந்து காப்பாற்றுவதும் விடுதலைக்கு சமமான போர் என கருத்து. தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். மத்திய அரசுடன் நிர்வாக ரீதியாக ஒத்துழைத்து வருவதாக முதலமைச்சர் விளக்கம். தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளை எதிர்ப்போம் என திட்டவட்டம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகள்லையும் சரி நம்ம TVK அரசு எப்பவுமே எதிர்க்கும். மக்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை 1.5 டிரில்லியன் அளவுக்கு உயர்த்தி உறுதியேற்றுள்ளதாக விளக்கம். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் உயர்த்திட நாம உறுதியேற்போம். தாவேக அரசுக்கு மக்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்க முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள். அரசுக்கு எதிரான சதிகளை மக்களின் ஆதரவுடன் முறியடிப்போம் என விளக்கம். இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால் செயல்படுத்த முடியும். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி, சதிகளையும் சரி முறியடிப்போம். சுதந்திர போராட்ட
போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக அதிகரிப்பு. குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக அதிகரித்து வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படை வீரர்கள் நலன் கருதி திருமண உதவித்தொகை 25,000 ரூபாயிலிருந்து 50,000 உயர்வு. மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களுக்கான மாதாந்திர நிதி உதவி 7,000 ரூபாயாக அதிகரிப்பு என முதலமைச்சர் அறிவிப்பு. தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் சென்னை சுதந்திர தின விழாவில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் விஜய். Team flag hoisting team will take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைக்கு வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். காங்கிரஸ் மூத்த தலைவர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கிய முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றியதற்கு கௌரவம். கோவையைச் சேர்ந்த நௌஷின் பானு சந்திற்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கிய முதலமைச்சர் விஜய். மருத்துவர் மோகனுக்கான அப்துல் கலாம் விருதை அவரது மகள் பெற்றுக் கொண்டார். இயந்திரமயமாக்கப்பட்ட தூய்மை பணி சேவைகளுக்காக சென்னை மெட்ரோ ரயில் இயக்குநர் சதீஷ் பிரபுவிற்கு முதலமைச்சரின் நல்லாளுமை விருது. எடை குறைந்த செயற்கை உறுப்புகளை தயாரித்தமைக்காக மருத்துவர் கீதாஞ்சலிக்கு நல்லாளுமை விருது வழங்கிய முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரின் நல்லாளுமை விருது இயக்குநர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முதலமைச்சரின் நல்லாளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை அரசு மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.